ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ரா கிச்சன்ஸ். நாம் இந்த வீடியோவில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான சளி இந்த மழை காலத்துக்கு ஏற்றவாறு உங்களுக்கு சளி இருமல் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை உடனே நம்மளுக்கு க்யூர் பண்ணக்கூடிய ஒரு துவையல் ஐட்டம் தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், தூதுவளை நான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டைம் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பூண்டு ஒரு 10 பூண்டு பல், வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்து உரித்து வச்சுருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். வாங்க இப்போ நம்ம அதை எப்படி செய்யலாங்கிறத பற்றி பார்க்கலாம். கடாய் அடுப்பில் வச்சாச்சு. கடாய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இந்த தூதுவளை மட்டும் நாம் நெய்யில் வறுத்து எடுத்துடலாம். பாருங்கள், நெய் நல்லா உருகிடுச்சு. இப்போ நம்ம தூதுவளையை அதோட சேர்த்துடலாம். தூதுவளை நம்ம க்ளீன் பண்ணி வைக்கும்போது சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாதுங்க. தண்ணியை நல்லா இருத்துட்டு வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துடலாம். பாருங்கள், வதக்கும் போது நல்லா ஒரு வாசனையாக வருது. நல்லா இதை வதக்கி வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம போட்டதும் நல்லா வதங்கி வந்ததும் ரொம்ப கொஞ்சமாக வந்துருச்சு. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அதை நம்ம வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், அதை நம்ம வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் மற்றதெல்லாம் வதக்கிறதுக்கு. பாருங்கள், ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நாம் காஞ்ச மிளகாயை போட்டுடலாம். காம்பு கிள்ள வேண்டாம், காம்போடு போட்டுக்கலாம். கொஞ்சம் வறுப்படட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுப்பட்டால் போதும். இப்போ இது கூட நாம் வெங்காயத்தை சேர்த்துடலாம். வச்சு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, இந்த தூதுவளை இது எல்லாமே நமக்கு ரொம்ப சத்தானது தான். அதாவது இதை நம்ம சளி இருமலுக்கு ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உடனே நமக்கு க்யூர் பண்ணி விட்டுரும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா கலர் மாறட்டும். கொஞ்சம் சிவந்து வந்தால் போதும். இப்போ நாம் இந்த இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துடலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் பூவை சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், இந்தளவுக்கு தேங்காய் கொஞ்சம் நல்லா செவந்து வரணும். போதும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம துவையல் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நாம் இப்போ இதை வேறு பிளேட்டில் மாற்றி ஆறுனதும் நாம் மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், ஆறிடுச்சு. இப்போ நான் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன். இப்போ அது கூட நம்ம தேவையான அளவுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்தவாறு உப்பு போட்டுக்கலாம். அது கூடவே நாம் வதக்கி வச்சுருக்கிற அந்த தூதுவளையை சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இப்போ துவையல் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், சூப்பரான நமக்கு தூதுவளை துவையல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே பாருங்கள், சாப்பிடணும் போல் இருக்குது. இதை நாம் சாதத்தோடு சேர்த்து ஒரு நல்லெண்ணெய்யோ அல்லது நெய்யோ போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னாக்கா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் சளி இருமலுக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், அவ்வளோ வாசனையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் மித்ரா கிச்சன்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேக் கேர்.